ஏமா உனக்கு மண்டையில கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா இல்லையா? வயசுக்கு ஏற்ற மாதிரியா நடந்துக்கிற? நீ பண்றதெல்லாம் ஒண்ணு கூட சரியில்லை. வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கோ. அண்ணி உனக்கு அப்படி என்ன குறை வச்சாங்க? பார்த்து பார்த்து பெத்த தாயை கவனிக்கிற மாதிரி தானே உனக்கு கவனிக்கிறாங்க. நீ கேட்குற எல்லாமே செஞ்சு கொடுத்து உனக்கு எம்பிட்டு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு 2 நாள் அங்கே போறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு, அப்படி தானே? எடே காளையா, நீ என்னடா உங்க அண்ணனோட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுற? நான் எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் பண்றேன். என்னம்மா எங்களுக்கு நல்லது? அண்ணி முகத்த கால் ஊன போனா என்ன போலன்னா உனக்கு என்ன? நீ வரியோ வரலையோ அது ஓம்பாடு. அதை நீ முடிவெடு. இதை விட்டு அண்ணியை போடாம பண்றதுக்கு இப்படி கால் வலி கை வலின்னு சொல்லி நாடகம் நடிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் அசிங்கமா இல்ல? அவங்க தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏலே, போறது பிரச்சனை இல்லடா. அப்படியே போனா உங்க அண்ணன் அவங்க பக்கம் சாச்சிருவாளுங்க. அந்த கும்பலை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. சும்மா போத நிறுத்துமா. போன கண்ணை முடிக்கிட்டா பூலோகமே இருண்டுமா. இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு காதையே புளிச்சு போச்சு. அண்ணி என்னைக்காவது அண்ணன் அந்த வீட்டு பக்கம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லு. அவங்க தங்கச்சிய நம்ம தங்கச்சி மாதிரி நம்ம பார்க்கணும். ஆனா அண்ணி கல்யாணத்துக்கு கூட போறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. அப்படியே போறவங்களும் என்னென்ன டிராமா பண்ணி நிறுத்த பார்த்தேன். அண்ணன் உன் மேல இருக்க மரியாதை எல்லாத்தையும் மறந்து இப்போ உன்னையே திட்டிட்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு நீ நடந்துக்கிற. இப்படியே போச்சுன்னா நான் வீட்டை விட்டு போன மாதிரி அண்ணனும் கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஏலே, என்னடா சொல்ற? அப்புறம் நீ பண்றதெல்லாம் பார்த்தா என்னாலே தாங்க முடியல. அண்ணன் எப்படி தாங்கிட்டு இருக்கோம்? நீ ஏதோ மல்லிகா நீ கொஞ்சம் பொறுமையா பரவாசி. நீ பண்றதெல்லாம் எங்களுக்கு யாரும் கண்டு காணாம இருந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னமும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வையே, நான் சொன்னது கூடிய சீக்கிரம் நடக்கும். அப்புறம் நீ மட்டும் இந்த வீட்டுல தனியா தான் உட்காந்துருக்கணும். ஏலே காளையா, என்னடா நீ ஏதோ விளையாட்டா பண்ண? எதுமா விளையாட்டு? எது விளையாட்டு? அண்ணிய ஃபங்க்ஷனுக்கு போக விடாம காலுக்கு கட்டை போட்டுக்கிட்டு நடக்க முடியல நாடகம் நடிச்சியே, அது விளையாட்டா? சரி, அண்ணியை தான் விட முடியாதுன்னு பண்ணிட்டேன். உன்னை பாத்துக்கிறதுக்கு இம்புட்டு பேர் இருக்கும்ல. அது போக இன்னும் அந்த நாடகத்தை திறந்து அண்ணனையும் அங்கே போக விடாம பண்ணணும்னு பார்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. நினைக்கிறப்பே கடுப்பா இருக்கு. தப்புதான்டா, தப்புதான். இப்போ என்ன பண்ணலாங்கிற? 2 அடி வேணா அடிச்சுக்கோங்க அண்ணன் தம்பியும் சேர்ந்து. அதுக்குன்னு அம்மையை விட்டு போகணும்னு நினைக்காதீங்கடா. எதுக்கு? பெத்து தாயே மகனுங்க அடிச்சுட்டானுங்கிற பழி எங்களுக்கு வந்து சேர்றதுக்கா? பேசாம இருமா, ஒன்றும் பேசாத. காலையில ஃபங்க்ஷனுக்கு கப்பு சிப்புன்னு கிளம்பு. அதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஏய் காளையா, இருடா. சே, இந்த மல்லிகை காப்பு வைக்கலன்னு பார்த்தா லேட்டா நம்ம பக்கமே திரும்பிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த உமா தான். எல்லாத்தையும் இவ கண்டுபிடிச்சிடறா. எப்படிதான் இவ கண்ணில் மட்டும் எல்லாம் சிக்குதோ தெரியல. சே, ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ? நடந்த பிரச்சனையை இந்த விஷயத்தை கவனிக்காம விட்டனே. சே, என்ன அம்மாவோ அதெல்லாம். மாமா, உமா, என்னாச்சு மாமா? ஏன் இம்பிட்டு கோபம் வரீங்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, எங்க அம்மைக்கு தான் புரியுற மாதிரி 4 புத்திமையை சொல்லிட்டு வரேன். இதை நீங்க எம்பிட்டு சொன்னாலும் வேஸ்ட் மாமா. அத்தை தெரிந்து போறதே இல்லை. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு திருந்துவாங்க நாளைக்கு திருந்துவாங்கன்னு பார்த்து 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 நம்ம தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். இவங்களாம் திருந்துற ஆளே கிடையாது. சார், அண்ணியை எப்படி உங்களெல்லாம் காயப்படுத்த முடியுது? அண்ணி ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்காத ஆளு. உமா, தயவு செஞ்சு இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அண்ணிக்கிட்ட சொல்லிடாத. அன்னைக்கு தெரிஞ்ச மனசு ரொம்ப வருத்தப்படும். நானா தான் மாமா நினைச்சேன். மாமா கிட்டே சொல்லி அக்கா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிடணும். இல்லைன்னா அக்கா அங்கே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இங்கே நடக்கிற பிரச்சனையை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களே போயிருக்கிறது ஏதோ 1 நாளோ 2 நாளோ அங்கே நிம்மதியாக இருந்துட்டு வரட்டும். சரியா சொன்னேன், அதுதான் சரி. அந்த அக்கா அங்கே சந்தோஷமா இருக்கட்டும். நான் யோசிக்கிறது அக்காவை பற்றி கிடையாது, வேற ஒரு விஷயத்தை பற்றி. அப்படி என்ன விஷயம்? இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்ததுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம். அது என்ன? அம்மையை தான் நல்லா திட்டியாச்சு. அது பண்ண தப்ப அதுவே உணர்ந்துருச்சு. மனுஷனடா இனிமே இப்படி பண்ண மாட்டேன், என்னை விட்டு எங்கேயும் போவாதன்னு கூட சொல்லிருச்சு. மாமா, அத்தையை விடுங்க. அத்தை நம்ம வீட்டாளு, நம்ம பார்த்துக்குவோம். ஆனா இடையில இந்த நிம்மி வந்தா பார்த்தீங்களா, அவளை சுத்தமாக மறந்தாச்சு. அப்போ அவளுக்கும் இந்த ட்ராமாக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமோ? ஆமாம்ல, அம்மாவும் அவளும் சேர்ந்து டான்ஸ் ஆனதாக தான் நான் சொன்னான். அது மட்டும் இல்லை மாமா, நான் வரப்போ அத்தை எவளும் பெட்டில் உட்காந்து பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்தவொடனே அவன் எந்திரிச்சிட்டா. அத்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை என்னை பார்த்ததுக்கு அப்புறம் நடந்த ட்ராமாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ அப்போ நம்ம இல்லாதப்போ அடிக்கடிக்கு வந்து போறாளோ? அதான் மாமா, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னவா வேணா இருக்கட்டும், அவளுக்கு இங்கே வரத்துக்கு என்ன உரிமை இருக்கு? அவளை அதனால தானே உட்கார வச்சு ஸ்டோரோமோட நிறுத்தியாச்சு. வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு பஞ்சாயத்தில் பேசி முடிவு பண்ணி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கு. அவள் யாரை கேட்டு வீட்டுக்குள்ளே வந்தா? அவளை 4 சாத்துனாதான் அடங்குவா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் புருஷனாக தான் இருக்கும். அவன் தான் அவளுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுத்து இங்கே ஏவி விட்டுருப்பான். சரிதான் மாமா, சரிதான். அவளை கண்டிக்கிற விதத்தில் கண்டிக்கணும். இல்லைனா முதலுக்கே மோசமாயிடும். மறுபடியும் பழைய குருடி கதவை திரடிங்கிற கதையை இங்கேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேரா போடலான்னு நினைச்சாலும் நினைப்பா. அது வரைக்கும் நான் என்ன பார்த்துக்கிட்டு இருப்பேன்? வீட்டு வாசலில் காலை வச்சா காலை வெட்டி போடுவேன் பார்த்துக்க. மாமா, நீங்கள் கோவப்படுறீங்க, ஆனால் அவள் சாமர்த்தியமாக காய நகர்த்துவா. அதெல்லாம் முளையிலேயே கிள்ளிடணும். நீங்கள் வாங்க என் கூட. அவளை மிரட்டுல
இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. அவ கொடுக்க வேண்டிய பணத்தை என்ன கொடுக்கல, அதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து உரிமை கொண்டாடுற எல்லாருக்கும். வாங்க, என்ன ஏதுன்னு நான் பேசி விடுறேன். அட உமா, இவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? விட்டு ரெண்டு சாத்து சாத்துவோம். வேணாம் மாமா, புரியுற மாதிரி முதல்ல சொல்லுவோம், அப்புறமும் புரியலன்னா சாத்த வேண்டியதா. சரி, நீ சொல்றதே செய்வோம். வாங்க. ஓ, போன நிம்மியே இன்னும் காணோம். என்ன செய்யறாளோ ஏது செய்யறாளோ தெரியல. கையில காசு கீசா வாங்கிட்டு வராளா, இல்ல அடி உதயம் வாங்கிட்டு வராளான்னு தெரியலையே. அத்தை கிழவி இவ்வளவு மன்னிக்குமா, இல்ல தூக்கி போட்டு மிதிக்குமான்னு ஒண்ணும் புரியல. ஒருவேளை இவ்வளவு மன்னிச்சு ஏத்திருப்பாங்களோ, ஆத்தாலும் மகளும் நல்லா ஜாலியா கதை பேசிட்டு இருக்கோங்களோ, என்னன்னு ஒண்ணும் புரியலையே. பேசாம நம்ம நேர்லயே போய் ஒரு பார்த்துருவோம். ஒருவேளை நம்மளை விட்டுட்டு ஆத்தாலும் மகளும் சேர்ந்து ஏதாவது பிளான போட்டாலும் போடுவாங்க. வீட்டுல தான் அங்க ஒருத்தர் இல்லைல்ல, நம்மளே போயிட்டு வந்துருவோம். கடைசி நேரத்துல இப்படி வந்து காரியத்துக்கு எடுத்துட்டு இன்னும் என்னாச்சு? ஏன் இம்பிட்டு கோவம் வந்து உட்காந்துருக்க? அத்தை திட்டி துரத்திட்டாங்களா, இல்ல ரெண்டு அடி அடிச்சிட்டாங்களா? சரி விடு, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததுதானோ. பேசாம வாயை மூடிட்டு போயிட்டு சொல்லிட்டேன். இருக்கிற கடப்புல நீ வேற ஏதாவது சொல்லாத. என்னாச்சு நிம்மி? விஷயம் சொல்லாதானே எனக்கும் தெரியும். எங்க அம்மைக்கு என் மேல அம்பட்டெல்லாம் ஒன்றும் கோவம் இல்லை. என்னை பார்த்தோன்னே எங்க அம்மா சந்தோஷமான மூட்ல இருந்திருக்கும் போல. ஒண்ணுமே திட்டலாம் செய்யல, அது படுக்க டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கு. என்ன நிம்மி சொல்ற? என் காயில பூ சுத்துறியாக்கும்? அத்தைக்கு தான் கால் முடியல. என்ன என்கிட்டயே உன் விட்ட போடுறியா? யோ, நான் ஏன் உன்கிட்ட நடிக்க போறேன்? நெசத்தை தான் சொல்றேன். எங்க அம்மா நிஜமாவே கால் முடியாத மாதிரி நடிக்குது. அதுக்கு உண்மையாவே கால் நல்லா தான் இருக்கு. இன்னும் நீ சொல்ற நெசமா? ஐயோ ஆமா, நெசம்தான். இந்த பிரச்சனையில என் கூட இருந்த பழைய பகை எல்லாம் மறந்துருச்சு. அது பாட்டுக்கு என்ன கூப்பிட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுது. சூப்பரு, கெட்டதுலயே ஒரு நல்லது பாரு. அப்புறம் மேல சொல்லு. அப்புறம் என்ன, டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சந்தோஷமா பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு போனோம். பாரு, சந்தோஷத்துல அத்தை பிரியாணி வாங்கி கொடுத்ததுல நீ மட்டும் சாப்பிட்டு எனக்கு எடுத்துட்டு வரல. போ நிம்மி, அவன் மேல கோவமா இருக்கேன். ஓ, இப்ப பிரியாணியா முக்கியம்? எம்பிட்டு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். எங்க அம்மா என்ன மன்னிச்சிருச்சுன்னு பிரியாணிங்கிற அந்த பிரியாணினாலதான் வந்தது வேணே. இந்த பிரியாணி சாப்பிடறதுக்குள்ள அந்த உமா வந்துட்டா, என்னையும் அம்மாவையும் சேர்த்து வச்சு பாத்துட்டா. ஐயோ, அவ கண்ணில் பட்டுட்டியா? உங்க அண்ணன் கிட்ட வத்தி வச்சிருவாளே. போச்சு, இனிமே அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. அத்தையும் வெளில துரத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இனிமே அத்தை நம்மள்ட்ட பேசுவாங்களான்னு கூட தெரியலையே. இப்பதான் வெண்ண திரண்டு வருதுன்னு நினைச்சேன், அதுவும் போச்சா? சே, இந்த உமாளுக்கு எப்படிதான் தெரியுதோ தெரியல. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. கழுகுக்கு மூக்கு வைத்த மாதிரி கரெக்டா நேரம் பார்த்து வந்துடுறா. அப்பதான் சோத்துல கையை வைக்கணும்னு போனேன், கரெக்டா வந்துட்டா. நல்ல வேலை, அம்மா சமாளிச்சு பேசி அனுப்பி விட்டுருச்சு. என்ன திட்டி நான் தான் ஏதோ பிரியாணி எடுத்துட்டு வந்த மாதிரியும் இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி அவங்க முன்னாடி கரெக்டா ப்ளே பண்ணி என்ன வெளில அனுப்பிச்சிருச்சு. அம்மாவும் படுத்துருச்சு பாத்துக்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இல்ல மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். ஆனாயா கெட்டதுலயே ஒரு நல்ல என்ன தெரியுமா? எங்க அம்மா பழசெல்லாம் மறந்து என் மேல பாசத்தோட பேசுச்சு. பிரியாணி சாப்பிடுச்சு, சேர்ந்து டான்ஸ் கூட ஆடிச்சு. இதுக்குதான் நீங்க உன்ன போசனே. இப்ப மகளும் மருமகனும் அண்ணியம்மா தெரியவாங்க, நீ தான் பக்கத்துல தெரியவ. எல்லா ரத்த பாசம் தானே. மக மேல உங்க அம்மா வச்சிருக்க பாசம் கொய்ய நாயமா? நீ சொன்னது சரிதான். 1000 இருந்தாலும் என் மேல இருக்க பாசம் எங்க அம்மாக்கு விட்டு போல. நான் கூட என்ன சொல்லுமோ ஏதோ சொல்லுமோ பதறி அடிச்சுட்டு தான் போனேன். அங்க போனா அது செம்ம ஜாலியா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு மட்டும் அந்த உமா கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா போதும், அம்மாவை பேசி மண்டையை கழுவி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ன வழியும் பார்த்துருப்பேன். நான் என்னம்மா போ, அவ கரெக்டா வந்துட்டா. அதுதான் நம்ம நேரம். அடியே நிம்மி, அடியே நிர்மலா. என்ன அந்த உமா சத்தமாய் தெரியுது? உள்ளுக்குள்ளேயே உட்காந்து எப்படி வெளியே போய் எதிர்க்க? ஐயோ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பிரியாணியை நான் சமைச்சு எடுத்துட்டு போனதா சொல்லி எங்க அம்மா சொன்னுச்சு. அப்படியே நீயும் மெயின்டைன் பண்ணிக்கோ. சரி நிம்மி, நான் பாத்துக்கிறேன். எனக்கா நீ நடிக்க சொல்லி தரணும்? நான் சூப்பரா நடிப்பேன், நீ வா. இல்லையா என்ன இங்க வந்து ஒரு ரவுடி தரத்தை காட்டுறியா? சும்மா இருக்கிற வீட்டுல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காது. அதான் ஒண்ணும் இல்லை, நாய் போச்சுல. எங்க அம்மாவே என்ன போதுங்கிற அளவுக்கு திட்டி அனுப்பிச்சிருச்சு. ஏதோ பெத்து தாயாச்சு வீட்டுல பிரியாணி பண்ணனே கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். அது ஒரு குத்தமா? உடம்பு முடியாத ஒரு ஆத்தாளுக்கு பெத்தவ அவளுக்கு ஆக்கின சொத்தை கொஞ்சம் கொடுத்தா உனக்கிட்ட போகுது. அதான் எங்க அம்மாவே வேணும்னு சொல்லிருச்சுல, அதோட விட்டுணும். அதை விட்டுட்டு இப்ப வீடு தேடி வந்து ஒம்பு பண்றது, விளக்கு மாத்த தூக்கி காட்டுறதெல்லாம் வேணாம் சொல்லிட்டேன். வேற இடத்த காலி பண்ணு. சா, 1000 இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு உரிமை இருக்கு. அவங்க அம்மையை பார்க்க கூடாதுன்னு நீங்க யாரும் இருக்க முடியாது. யாருக்கு யாருடா மச்சான்? இன்னொரு வாட்டி மச்சான் கிச்சானே பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் பாத்துக்க. அப்படி சொல்லுங்க மாமா. இம்புட்டு நடந்தும் புருஷனை பொண்டாட்டி என்ன அழகா டிராமா பண்றாங்க பாரு. அதுக்குதான் உமா சொன்னேன், என்னை விடு அருவாளால பேசிக்கிறது உங்கள்கிட்டன்னு. நீ தான் கேட்கல. உமா, இதுங்களை அடிச்சு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. இதுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மம். என்ன ஆளாளுக்கு மாத்தி மாத்தி என்னையும் புருஷனையும் பேசுறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன். ஏதோ உடம்பு சரியில்லாம எங்க ஆத்தா இருக்கு, அதுக்கு கொஞ்சம் சோறு தண்ணி கொண்டு வரலாம்னு நினைச்சேன். அது ஒரு தப்பா? சிச்சி சிச்சி, அவன் பை மூட்டையை கொஞ்சம் நிறுத்து. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். அத்தைக்கும் உடம்பு முடியாம ஒன்றும் கிடையாது. நீயும் அவங்களும் சேர்ந்து போட்ட பிளான் தானே. 2 பேரும் குத்தாட்டம் போட்டது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அத்தைக்கு கால் முடியாத மாதிரி நடிச்சது, அதை பார்க்க நீ வந்தது, 2 பேரும் வீட்டுல யாரும் இல்லாதப்ப குத்தாட்டம் போட்டது,
பிரியாணி ஆர்டர் பண்ணி வர சொல்லி சாப்பிட உட்காந்துருந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற. நமக்கே இந்த நிலைமைனா அம்மா நிலைமை கோவிந்தா கோவிந்தா. இங்க பாரு, உனக்கு இந்த புத்தியெல்லாம் உங்க அம்மா கிட்ட தான் இருந்து வந்திருக்கு. ச்சே, எப்படிதான் இப்படி ரெண்டு பேரும் நடந்துக்கிறீங்களோ தெரியல. சொந்த வீட்லயே இம்புட்டு நடிப்பு நாடகம் என்னத்த சொல்ல. அடியே இங்க பாரு, இந்த விளக்கமாருக்கு வேலை வச்சிடாத சொல்லிட்டேன். இனிமே அந்த வீட்டு பக்கம் வந்தேன் அம்பிட்டுதான் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடலாம் வரலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன், பார்த்திருந்துக்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை இன்னும் நீ தரல. அப்படி தரலன்னு வையேன், இன்னும் 2 நாள் பாப்போம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடும் பாத்துக்க. சரியா சொன்ன உமா, இவளுக்குலாம் இப்படி சொன்னாதான் சரி வரும். இங்க பாரு, எண்ணி 2 நாள்ல மொத்த பணமும் வரணும். அம்பிட்டுதான் நான் அடிச்சு அடிச்சு எனக்கே போர் அடிச்சு போச்சு. வாங்க மாமா போவோம். மரியாதையா இருந்துக்க.